குட் ஈவினிங். ஓகே. நேத்து கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா, நான் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இன்னைக்கு நம்ம 3rd சாப்டர் ஸ்டார்ட் பண்ணிப்போம். We are going to start with the 3rd chapter and this is a very important chapter. கொஞ்சம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும். ஆன்லைன்ல இந்த சாப்டர் படிக்கும்போது ஒரு சில கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும். நான் அதை எப்படி ஓவர் கம் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஓவர் கம் பண்றேன். ஸோ ப்ளீஸ் டூ லிசன் டு மீ வெரி கேர்ஃபுல்லி. ஏன்னா நம்ம இங்க நிறைய டைரக்ஷன்ஸை பத்தி நம்ம படிக்க வேண்டியது இருக்கும். ஓகே, எஸ், லெட்ஸ் ஸ்டார்ட். Take the heading as moving charges and magnetism. இத heading. இல்லனா magnetic effects of electric current. எப்படி வேணா சொல்லலாம். நான் magnetic effects of electric current அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்றேன். So this is what it is. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாப்டர் magnetic effect of electric current. சரி, இப்போ நம்ம என்ன ஆர்டர்ல இதை படிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நான் ஒரு வாட்டி பிரீஃப் பண்ணிடுறேன், கவனிங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர், அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் சார்ஜஸ். அதுல பாத்தீங்கன்னா we completely learned that charges are going to be at rest. சார்ஜஸ் வந்து எக்காரணத்து கொண்டும் எங்கேயுமே மூவ் பண்ண போறது கிடையாது. it is going to be at rest அப்படின்னு சொல்லி அந்த சார்ஜை சுத்தி நடக்கிற எல்லா விஷயங்களும் படிச்சோம், லைக் ஃபீல்ட் அண்ட் திங்ஸ் லைக் தட். ஓகே, அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சார்ஜஸ் மூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லி, ஒரு சார்ஜ் மூவ் பண்ணுச்சுன்னா எலக்ட்ரிக் கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். அப்படி ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா எப்படி அந்த எலக்ட்ரிக் கரண்ட் ஒரு பர்டிகுலர் மெட்டீரியல்ல ப்ராபகேட் ஆகும் மாதிரியான விஷயங்கள் பார்த்தோம் கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில. ஸோ முழுக்க முழுக்க அந்த இடத்துல சார்ஜஸ் மூவ் ஆச்சு, மூவ் ஆனதுனால கரண்ட் ப்ரொடியூஸ் ஆச்சு. அண்ட் வி ஸ்டார்டட் லேர்னிங் அபவுட் தட். நவ் திஸ் சாப்டர் வில் டெல் யூ வாட் ஹேப்பன்ஸ் when the current is produced. அதாவது ஒரு கரண்ட் ஒரு பர்டிகுலர் ஒயர்ல ஃப்ளோ ஆச்சுன்னா அந்த கரண்ட் எந்த மாதிரியான மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம இங்க பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் பியூர்லி talks about the magnetic field produced by a particular current carrying wire. So அந்த magnetic field உடைய magnitude எப்படி இருக்கும், அதோடைய டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இங்க முழுக்க முழுக்க டிஸ்கஸ் பண்ண போறது. சரியா? இப்போ இந்த சாப்டர் படிக்கிறதுல என்ன மாதிரியான டிஃபிகல்டிஸ் இருக்கும்ன்றத ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஸோ கரண்ட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டஃபா ஃபீல் பண்ணியிருக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா கரண்ட் அப்படிங்கிறது நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ் பண்ற விஷயம். அண்ட் இதை நீங்க ஏற்கனவே உங்களோட கிளாஸ் 10ல படிச்சிருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால உங்களால ஈஸியா உங்களை ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது இந்த சாப்டரோடைய. அப்போ மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்டை நம்ம கொஞ்சம் படிக்கிறதுல என்ன டிஃபிகல்ட்டி இருக்கும்னா, லைக் இதை உங்களோட ரிலேட் பண்ணிக்க முடியாது. என்ன ரீசன்னு கேட்டீங்கன்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்மளால உணரதான் முடியுமே தவிர அதை நம்மளால பார்க்க முடியாது. ஈவன் கரண்ட்டும் அப்படிதான். பட் ஸ்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டை யூஸ் பண்ணி நம்ம டே டு டே லைஃப் நடக்கிறது கிடையாது. என்னதான் அது இன்டைரக்டா நம்ம டே டு டே லைஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டை டிபெண்ட் பண்ணி இருந்தாலும் நம்ம நேரடியா மேக்னெட்டிக் ஃபீல்டை டிபெண்ட் பண்ணி எக்காரணத்து கொண்டும் செயல்படுறது கிடையாது. அதனால we do not come across magnetic field in our day to day life. ஒன்று. ரெண்டாவது, இங்க டைரக்ஷன்ஸ் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய டைரக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் டீப்பா நம்ம இங்க கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும், which is actually challenging. நான் உண்மையா சொல்ல போனா it is actually challenging. ஓகே, ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான விஷயம் கிடையாது. ஓகே, கொஞ்சம் சேலஞ்சிங்கான விஷயம் தான். ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிச்சு நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன் தெரியுமா? நான் சொல்லிக் கொடுக்க போற சில டெக்னிக்ஸ் வந்து உங்களுடைய டெக்ஸ்ட் புக்ஸ்ல இருக்காது. பி ஸ்டேட் போர்ட், பி சிபிஎஸ்சி, எந்த டெக்ஸ்ட் புக்ஸ்லயுமே நான் சொல்லிக் கொடுக்குற டெக்னிக்ஸ் இருக்காது. இந்த டெக்னிக் எல்லாம் பை எக்ஸ்பீரியன்ஸ் நாங்களே டெவலப் பண்ணுது. So that it will be easy for the students to grasp the direction of the magnetic field easily when they come across any numerical problems. Okay, so please listen to the lecture very carefully. நான் சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமா காது கொடுத்து எழுதிக்கணும். ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு புரியலனா என்கிட்ட கேளுங்க. do not hesitate. 2-3 வாட்டி உங்களுக்கு புரியலனாலும் என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது புரியலனா உங்களால ஒரு சம் கூட போட முடியாது.
ஓகே, ஏன்னா இது டைரக்டா ஒரு ஃபார்முலா நான் கொடுப்பேன், அந்த ஃபார்முலால எடுத்துன்னு போய் நீ வேல்யூஸை போட்ட உடனே ஆன்சர் வந்துரும்ன்ற மாதிரியான விஷயம் கிடையாது. சரியா? டைரக்ஷன்ஸ் தெரியலன்னா சில ப்ராப்ளமை உன்னால டச் கூட பண்ண முடியாது. அதனால கவனமா கவனிச்சு கொஞ்சம் கத்துக்கோங்க. எல்லாருமே கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இந்த சாப்டர் முடிகிற வரைக்கும் யாருமே லீவ் போட வேண்டாம். ஏன்னா நடுவில் லீவ் போட்டிங்கன்னா உங்களால கோப்பப் பண்ணவே முடியாது. ஏன்னா நான் சொல்லிக் கொடுக்க போறதுல நிறைய ட்ரிக்ஸ் இருக்கும். அந்த ட்ரிக் தெரியாம உங்களால படிக்க முடியாது. ஓகே, எஸ். வித் திஸ் நோட் வி வில் கோயிங். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி here we are going to completely learn only about the magnetic field. ஏற்கனவே நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டை பத்தின நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இருக்கு. போன சாப்டர்ல நம்ம முழுக்க நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸை பத்தி மாத்திரம் தான் படிச்சோம். ஸோ இங்க நம்ம படிக்க போறது மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படிங்கிறது நம்ம எங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல்மோஸ்ட் எல்லாருமே மேக்னெட்டிக் ஃபீல்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க இன் ஒன் வே ஆர் தி அதர். எங்கன்னு பாத்தீங்கன்னா பார் மேக்னெட்ஸ். எல்லாருமே கண்டிப்பா பார் மேக்னெட்ஸை பார்த்துருப்பீங்க, யூஸ் பண்ணியிருப்பீங்க உங்களுடைய லேப்ஸ்ல. ஓகே, அங்கதான் நம்ம பெரும்பாலும் மேக்னெட்டிக் ஃபீல்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது உண்டு. சரியா? ஸோ அங்க நம்ம என்னென்ன விஷயங்கள் பார்த்தோன்றதை நான் சொல்லிடுறேன். ஒரு பார் மேக்னெட், ஒரு பேசிக்கா சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் நீங்க பண்ணுவீங்க. ஸோ ஒரு பார் மேக்னெட் இருக்கும். அந்த பார் மேக்னெட்டை எடுத்து நம்ம ஒரு பேப்பருக்கு கீழே வச்சிருவோம். Just a minute. இப்படி நான் ஒரு பார் மேக்னெட்டை எடுத்து ஒரு பேப்பருக்கு கீழே வச்சுட்டு அந்த பேப்பருக்கு மேல நான் அயன் ஃபில்லிங்ஸ் போட்டேன்னா உங்களுக்கு தெரியும், அந்த பார் மேக்னெட்ல மேல போட்ட அயன் ஃபில்லிங்ஸ் வந்து ஒரு பர்டிகுலரா ஒரு இடத்துல அலைன் ஆகும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படிதான் பார் மேக்னெட் எடுத்துட்டு இதுக்கு மேல ஒரு பேப்பர் வச்சு நான் அயன் ஃபில்லிங்ஸ் போட்டேன்னா உங்களுக்கு தெரியும், அந்த அயன் ஃபில்லிங்ஸோட அலைன்மெண்ட்ஸ் எல்லாமே இப்படி இருக்கும். இதுக்கு பேரு மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ்ன்னு சொல்லுவீங்க. ஓகே, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா நார்த் போல் அப்படிலேருந்து வெளியே வரும், சவுத் போல்குள்ள போகும். இப்படி நார்த் போல்ல இருந்து வெளியே வந்து திஸ் வில் கோ இன்டு த சவுத் போல் லைக் திஸ். ஓகே, இதை தான் நம்ம பெரும்பாலும் பார்த்துருக்கோம். ஆனா இந்த இடத்துல நம்ம பார் மேக்னெட்ஸை பத்தி படிக்க போறது கிடையாது. அஃப்கோர்ஸ் லேட்டர் இந்த சாப்டர் நான் பார் மேக்னெட்ஸை பத்தியும் பேசுவேன். பட் இனிஷியல் இந்த சாப்டர் நான் பார் மேக்னெட்ஸ் பத்தி பேச மாட்டேன். நம்ம கம்ப்ளீட்டா பேச போறது ஒரு கரண்ட் கேரிங் ஒயர் ப்ரொடியூஸ் பண்ண போறிய மேக்னெட்டிக் ஃபீல்டை பத்தி தான். ஓகே, ஸோ அது இந்த மாதிரி பார் மேக்னெட் மாதிரி ரொம்ப சிம்பிளிஃபைடா இருக்காது. ஒரு சில காம்ப்ளெக்ஸான ஆக்டிவிட்டிஸ் நடக்கும். ஸோ அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ஸ்டார்ட். நம்ம சார்ஜஸை பத்தி படிக்க போறோம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சாப்டர்ல முடிவு பண்ண உடனே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது கூலும்ஸ் லா. ஸோ ஒரு கூலும்ஸ் லா என்ன பண்ணுச்சுன்னா, ரெண்டு சார்ஜஸ் இருந்ததுன்னா அந்த ரெண்டு சார்ஜஸ்க்குமே நடுவில் இருக்கிற ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணும். அதாவது ரெண்டு சார்ஜஸ் இருந்தால் அதுக்கு நடுவில் இருக்கிற ஃபோர்ஸ் ஆஃப் ரிபல்ஷனாக இருக்கட்டும், இல்லை அந்த ரெண்டு சார்ஜஸ்க்கு நடுவில் இருக்கிற ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்கட்டும், அதை பற்றி கம்ப்ளீட்டாக உங்களோட கூலும்ஸ் லா டிஸ்கஸ் பண்ணுச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போறது பயோட் சாவார்ட்ஸ் லா. பயோட் சாவார்ட்ஸ் லா. ஸோ இந்த பயோட் சாவார்ட்ஸ் லா பார்க்கறதுக்கு கூலும்ஸ் லா மாதிரியே தான் இருக்கும். பட் ஆனா இது கம்ப்ளீட்டா டீல் பண்ண போறது நம்மளுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டை பத்தி தான். சரியா? ஸோ இப்போ பயோட் சாவார்ட்ஸ் லா பிரகாரம் ஒரு ஒயர் இருக்கு, அந்த ஒயர்ல கரண்ட் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒயர்ல ஐங்கிற கரண்ட் போயிட்டே இருக்கு. அந்த ஒயர்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல பி பாயிண்ட் பி இருக்கு. அண்ட் அந்த பாயிண்ட் பிங்கிறது ஆர் டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கு ஒயர்ல இருந்து. ஐ ரிப்பீட், ஒரு ஒயர்ல கரண்ட் இப்படி போயிட்டே இருக்கு. அந்த ஒயர்ல இருந்து ஆர் டிஸ்டன்ஸ் தள்ளி ஒரு பாயிண்ட் பி இருக்கு. அந்த பாயிண்ட் பில நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுடைய எய்ம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுவேன், ஒரு சின்ன இன்ஃபைனைட்டிசமல் லென்த் எடுத்துப்பேன். இன்ஃபைனைட்டிசமல் லென்த்னா ஒரு சின்ன லென்த். இந்த ஒயரோட லென்த் எவ்வளவு பெருசா வேணா இருக்கட்டும், ஆனா நான் ஒரு சின்ன லென்த் தான் எடுத்துக்கிறேன்.
ஓகே, எடுத்துட்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி எடுக்கணும்னா B is equal to, in fact it is dB is equal to K times I dl sin theta by R squared. dB is equal to K times I dl sin theta by R squared. இதுதான் அந்த ஃபார்முலா. இன்ஃபேக்ட் நம்ம இதை வெக்டர் ஃபார்ம்ல கூட எழுதலாம். வெக்டர் ஃபார்ம், ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டே ஒரு வெக்டர் தான். இதை நான் ஒரு வெக்டர் ஃபார்ம்ல உங்களுக்கு எழுதி காட்டுறேன் பாருங்க. B is equal to, K is a constant. K வை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்னா mu naught by 4 pi அப்படின்னு எழுதலாம். K வை எப்படி எழுதலாம்? mu naught by 4 pi அப்படின்னு சொல்லி எழுதலாம் K ஓட வேல்யூ. So the magnetic field B is nothing but mu naught by 4 pi of I வந்து ஸ்கேலர் குவான்டிட்டி, அது வெளியில இருக்கு. I into dl bar cross R bar இல்லனா R cap by R cube. சாரி, R squared, R cube இல்ல R squared. இதுதான் ஃபார்முலா. dBயும் போட்டது. இப்போ இந்த ரெண்டுமே ஒண்ணுதான். எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிராஸ் ப்ராடக்டை ரிமூவ் பண்ணா நமக்கு சைன் தீட்டா வரும். ஸோ கிராஸ் ப்ராடக்டை ரிமூவ் பண்ணி நான் இங்க எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்க நோட் பண்ண வேண்டிய மொதல் பாயிண்ட். ரெண்டாவதா நீங்க நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட், ஸோ ரெண்டு வெக்டருக்கு கிராஸ் ப்ராடக்ட் எடுத்தா அதனால எனக்கு வரப்போறதும் வெக்டரா தான் இருக்கும், ஸ்கேலரா இருக்காது. ஸோ when I take a cross product of any two quantities, I will get a vector quantity which is dB bar. And one more thing, இங்க dl வெக்டர் இருக்கு இல்லையா? சரி, ரெண்டு வெக்டருக்கு நான் கிராஸ் ப்ராடக்ட் எப்பயுமே எடுக்கிறேன்னா எனக்கு வெளியே வரப்போறதும் வெக்டரா தான் இருக்கும். ஆனா அந்த வெக்டர் எப்படி இருக்கும் தெரியுமா? இன்வால்வ் ஆன ரெண்டு வெக்டருக்கும் பர்பண்டிகுலரா இருக்கும். நான் ரிப்பீட் பண்றேன், கவனமா கவனிங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். I cross J K, இது எல்லாருக்குமே தெரியும், 11th படிச்சிருப்பீங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் ரெண்டு வெக்டருக்கு கிராஸ் ப்ராடக்ட் எடுத்தேன்னா கண்டிப்பா வெளியே வரப்போறதும் வெக்டரா தான் இருக்கும். ஆனா அந்த வெக்டர் வந்து இன்வால்வ் ஆன ரெண்டு வெக்டருக்குமே பர்பண்டிகுலரா இருக்கும். அது இன்வால்வ் ஆன ரெண்டு வெக்டருக்குமே பர்பண்டிகுலரா இருக்குமா? சோ இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா we have L and R, ரெண்டு வெக்டர் இருக்கு. அண்ட் வெளியே வரப்போற வெக்டர் உன்னோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் வெக்டர். சோ அப்ப எப்படி இருக்கும்னா, நான் இந்த டயக்ராம் தான் இங்க ரீட்ரா பண்றேன். பாருங்க, எப்பயுமே கரண்டோட டைரக்ஷன்ல தான் உன்னோட லென்த் வெக்டரை குறிக்கணும். சரி, இப்ப கரண்ட் வந்து மேல போயிட்டு இருக்கு இல்லையா? அதே டைரக்ஷன்ல தான் உன்னோட லென்த் வெக்டர் இருக்கும். அந்த லென்த் வெக்டர்ல இருந்து எந்த பாயிண்ட்டுக்கு உனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் வேணுமோ அது ஆர் கேப். தட்ஸ் அ பொசிஷன் வெக்டரா எடுத்துக்கலாம், இல்லைன்னா யூனிட் வெக்டராவும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சரியா? நான் தற்சமயத்துக்கு இது 19 எடுத்திருக்கேன். ஸோ கிராஸ் ப்ராடக்ட் வந்து சைன் வந்தாலும் சைன் 90 1 ஆயிடும். ஸோ இப்போ பாயிண்ட் இஸ் நாட் திஸ். இப்போ ஒரு வெக்டர் மேல இருக்கு, இன்னொரு வெக்டர் ரைட்ல இருக்கு. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டோடைய டைரக்ஷன் என்ன? ஏன்னா நான் ரைட்ல இருக்கிற ரெண்டு வெக்டருமே எழுதிட்டேன், விச் இஸ் சம்திங் லைக் திஸ். அப்போ எனக்கு வெளியே வரப்போற மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய டைரக்ஷன் என்ன அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு. யாராவது ஒருத்தர் எனக்கு சொல்ல முடியுமா எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு? ஐ வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கு, ஒய் ஜே வந்து ஒய் ஆக்சிஸ்ல இருக்கு. அப்போ வந்து உன்னோட கே ஜெட் ஆக்சிஸ்ல இருக்கும். அதுல எந்த குழப்பமுமே கிடையாது. சரியா? ஐ வந்து எக்ஸ்ல, ஜே ஒய்ல, கே வந்து ஜெட் ஆக்சிஸ்ல இருக்கும். அதே மாதிரி இது ஒரு ஆக்சிஸ்லயும் இது ஒரு ஆக்சிஸ்லயும் இருந்ததுன்னா அதுக்கு நேரா மூணாவது ஆக்சிஸ்ல தான் உன்னோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கணும். இப்ப எப்படி போலாம்? சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க,
இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். இப்போ z ஆக்சிஸ்ங்கிறது எங்க இருக்கு? ஆக்சுவலா எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா இது எக்ஸ் ஒய்னா இது ஜெட்டும்பாங்க. அது தப்பு. ப்ராக்டிக்கலா அது ஜெட் கிடையாது. ஜெட்டுங்கிறது ஸ்கிரீன்ல இருந்து வெளியே வரும், இல்ல ஸ்கிரீனுக்குள்ள போகும். அதான் z ஆக்சிஸ். புரியுதா? இப்ப நம்ம ஸ்கிரீன் பார்த்துட்டு இருக்கோம். ஸ்கிரீன் இஸ் 2 டைமென்ஷன். என்னால z ஆக்சிஸ் அங்க உனக்கு தெரியற மாதிரி மார்க் பண்ண முடியாது. ஆனா பிராக்டிகலி ஸ்பீக்கிங் உன்னோட z அப்படிதான் இருக்கும். இது எக்ஸ், இது ஒய்னா z ஆக்சிஸ் ஒன்னு ஸ்கிரீனை விட்டு வெளியே வரும், இல்லைன்னா z ஆக்சிஸ் ஸ்கிரீனுக்குள்ள இப்படி உள்ள போகும். ஓகே, இப்போ இது எப்படி சார்? இப்போ 2 டைரக்ஷன் நீங்க சொல்லிட்டீங்க, ஒன்னு வெளியே வரும் உள்ள போகும்னுட்டு. இப்போ இது எல், இது ஆர். அப்போ உங்களோட மேக்னெட்டிக் ஃபீல்டு வெளியே வருமா உள்ள போகும் அப்படிங்கிற கேள்வி வந்துச்சு. கரெக்டா? இப்ப இது எக்ஸ், இது ஒய்ன்னு எடுத்தா சரிதான். இப்ப என்ன ஆயிடுச்சு? இது எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இது ஐ கேப், இது ஒய் ஆக்சிஸ்ல இருக்கு, இது ஜே கேப். அப்போ உன்னோட பி எங்க இருக்குன்னு கேட்கலாம். அது அப்படியே அப்ளை பண்ணு. எப்படி? எல் இருக்க வேண்டிய இடத்துல ஜே, ஆர் இருக்க வேண்டிய இடத்துல ஐ. ஜே கிராஸ் ஐ என்ன வரும்? மைனஸ் மைனஸ் கே. ஐ கிராஸ் ஜே கே, ஜே கிராஸ் ஐ மைனஸ் கே. ஸோ பாசிட்டிவ் z ஆக்சிஸ் வெளியே வந்ததுன்னா நெகட்டிவ் z ஆக்சிஸ் உள்ள போகும். மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ள போகுதுன்னு அர்த்தம். இப்படிதான் அதை கண்டுபிடிக்கும். பாத்தீங்களா? ஆரம்பமே எப்படி இருக்குன்னு சொல்லி. இதுதான் முக்கியம். ஸோ நான் இதை திரும்ப 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 இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன். கவலைப்படாதீங்க. இப்ப தற்சமயத்துக்கு நீங்க இதை தெரிஞ்சுக்கோங்க. அங்க நமக்கு பிரச்சனையே இல்லை. அங்க ஏன்னா சார்ஜஸ் தான் இன்வால்வ் ஆயிருந்தது. நான் Q1 Q2 by R ஸ்கொயர்னு போட்டு நான் ஈஸியா போயிட்டேன். ஸோ அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன் தான் இருக்க முடியும். அதை பேஸ் பண்ணி அதோட அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அல்லது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் முடிவாகும். ஸோ வி டோன்ட் ஹேவ் அ ப்ராப்ளம் தேர். ஆனா இங்க உன்னோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் கம்ப்ளீட்டா டிஃபரெண்டா ஒர்க் ஆகும். ஒரு சின்ன இன்ஃபினிட்டிசிமல் லென்த் எலமெண்ட் இருக்கு. அந்த லென்த் எலமெண்ட்ல இருந்து ஒரு பொசிஷன் வெக்டர், அதையும் வெக்டரா எடுத்தீங்கன்னா இந்த ரெண்டுத்துக்குமே உன்னோட ஃபீல்டு பர்பெண்டிகுலரா இருக்கும். ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இந்த கன்ஃபியூஷனுக்கு நடுவில் நம்ம ஒன்று விட்டுட்டோம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா மியூ நாட். வாட் இஸ் மியூ நாட்? சரி, எப்சிலா நாட்னா என்ன? அதே மாதிரி மியூ நாட்ன்றது பெர்மியபிலிட்டி. இட்ஸ் பெர்மியபிலிட்டி. ஸோ எப்படி உன்னோட எப்சிலா நாட் வந்து ஒரு பர்டிகுலர் ரீஜியன்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ பெனிட்ரேட் ஆகுன்றத பத்தி சொல்லுமோ, அதே மாதிரி உன்னோட மியூ நாட் ஒரு பர்டிகுலர் ரீஜியன்ல எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் பெனிட்ரேட் ஆகுன்றத பத்தி சொல்லும். அண்ட் மியூ நாட் இஸ் பெர்மியபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ், அதாவது வேக்யூம்ல. ஸோ ஒரு பர்டிகுலர் வேக்யூம் இருந்ததுன்னா அந்த வேக்யூம்ல எந்த அளவுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் பெனிட்ரேட் ஆகுங்கிறத மியூ நாட் சொல்லும். And your mu naught has a particular value which is 4 pi into 10 power minus 7. ஞாபகத்துல இருக்கு. 4 pi into 10 power minus 7 யூனிட் பாத்தீங்கன்னா Henry per meter. Unit is Henry per meter. Okay, so this is how the whole thing works. So நம்ம இதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இப்போ படிக்க போறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா we are going to learn how to find the direction of the magnetic field. அதுதான் நம்ம பார்க்க போறோம். How to find the direction of the magnetic field. சரி,
ஜென்ரலா நான் 2 விதமான மெட்டீரியல் தான் நமக்கு திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கு. ஒன்னு ஸ்ட்ரெயிட் ஒயர், ஒரு நேரா இருக்கிற ஒயர்ல கரண்ட் ஃப்ளோ ஆகும். இன்னொன்னு சர்க்குலர் ஒயர், கரண்ட் வந்து சர்க்கிளா அந்த ஒயர்ல ஃப்ளோ ஆகும். ஸோ இதை 2 பேஸ் பண்ணி தான் 2 தான் நமக்கு ஃப்ரீக்வெண்டா வந்துட்டே இருக்கும். ஸோ கொஞ்சம் காதை கொடுத்து கவனிங்க நான் என்ன சொல்ல போறேன்னு சொல்லிட்டு. இந்த ரூல் ஃபிக்ஸ்டு. இஃப் current is in a straight line, magnetic field will be circular. அதே மாதிரி if current is in a circular path, magnetic field will be straight. இதை மறக்கவே மறக்காதீங்க. கரண்ட் ஸ்ட்ரெயிட் லைன்ல போச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் சர்க்குலரா இருக்கும். ஆனா உன்னோட கரண்டே சர்க்குலர் பாத்ல போச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கும். இது ஃபர்ஸ்ட் மறக்கவே கூடாது, நல்லா ஞாபகம். அதுக்கப்புறம் நான் சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயிட் ஒயர். ஸ்ட்ரெயிட் ஒயர் ஃபர்ஸ்ட் ட்ரெடிஷ்னலா ஸ்கூல்ஸ்ல எப்படி சொல்லி கொடுப்பாங்கன்னு நான் சொல்லி தரேன். ஒரு ஒயர் இருக்கு, இப்படி நேரா அந்த ஒயர்ல I அப்படிங்கிற கரண்ட் ஃப்ளோ ஆயிட்டே இருக்கு. There is a current I flowing in a wire like this. இப்போ நான் ஏற்கனவே என்ன சொல்லிட்டேன், கரண்ட் வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ல ஃப்ளோச்சுன்னா என்ன ஆகும், உன்னோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் சர்க்குலரா இருக்கும்னு நான் சொல்லிட்டேன். சர்க்குலர்னா எப்படி சார் சர்க்குலரா இருக்கும், இப்படியா? இல்ல, இத பாருங்க, ஒரு ஒயர்ல கரண்ட் இப்படி போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோ. இதுதான் ஒயர், என்னோட பிளாக் கலர் பென் தான் ஒயர். உன்னோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி இருக்கும் சர்க்குலரா, சரியா? அந்த ஒயரை சுத்தி இப்படி ப்ரொடியூஸ் ஆகும் உன்னோட மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ திஸ் இஸ் ஹவ் யுவர் ஒயர் இஸ் மேலே போயிட்டு இருக்கு. ஸோ இப்படி ப்ரொடியூஸ் ஆகும் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ இப்போ எப்படின்னு பார்ப்போம், வெயிட் பண்ணு. இப்போ ரைட் சர்க்குலரா இருக்குன்றதெல்லாம் சரிதான். இப்போ இப்படி போகுமா இல்ல இப்படி போகுமா அப்படிங்கிற குழப்பம் வந்துடும். அதை நாம கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஒரு ரூல் இருக்கு. அந்த ரூலுக்கு பேரு ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல். அதுக்கு பேரு ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல். ஸோ இப்போ எல்லாருமே உங்களோட ரைட் ஹேண்டை தான் யூஸ் பண்ணணும். எல்லாருமே உங்க ரைட் ஹேண்டை யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணிட்டு பாருங்க, ஒரு ஒயரை எப்படி கையில பிடிக்க சொன்னா எப்படி பிடிப்பீங்க? இப்படி பிடிப்புமா கையில? உன்னோட தம்பு எப்பயுமே கரண்டோட டைரக்ஷனை பார்த்த மாதிரியே இருக்கணும். இங்க கரண்ட் மேல போகுதுன்னா உன் தம்பும் மேல பார்த்த மாதிரியே இருக்கணும், சரியா? இங்கேயும் கரண்ட் மேல போகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்படி என்ன பண்ணும், உன் தம்பு மேல பார்த்த மாதிரி நான் இப்படி பிடிப்பேன், இப்படி பிடிப்பேன், சரியா? இப்படி பிடிக்கும் போது எப்படி இருக்கு, உங்க பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பாருங்க. ஏன்னா நீங்க என்னோட மிரர் இமேஜ் ஸ்கிரீன்ல பாக்குறீங்க, அதை விட்டுடு. நான் இப்படி பிடிக்கும் போது இந்த ஒயருக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல என் கை உள்ள போகுது. மேபி என்னோட மிரர் இமேஜ் உனக்கு தெரியலாமா, குழப்பம் வரும். நான் என்னோட கையை ரைட் ஹேண்டை நான் ரைஸ் பண்ணியிருக்கேன், என்ன நானே கண்ணாடியில பாக்குற மாதிரி இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, இது என்னோட ரைட் ஹேண்ட், சரியா? நான் அந்த ரைட் ஹேண்டை வச்சு நான் இதை எப்படி பிடிக்கிறேன். இப்படி பிடிக்கும் போது என் விரல் வந்து இந்த ஒயருக்கு ரைட் சைட்ல உள்ள போகுது, லெஃப்ட் சைட்ல இந்த ஒயர் வெளியே வருது. அப்படிதான் என்னால இதை பிடிக்க முடியுது. நான் ரிப்பீட் பண்றேன். தம்பை வந்து ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். கரண்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அந்த டைரக்ஷன்ல உன் தம்பை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்க இதை கிராப் பண்ணும். எப்படி கிராப் பண்ணும், உன்னோட 4 விரலும் இருக்கு இல்லையா, இட் கோஸ் அவுட் சைடு. ஓகே, அவுட் சைட்னா இந்த ஒயருக்கு ரைட் சைட்ல என் விரல்கள் 4 விரலும் உள்ள போகுது.
இந்த ஒயருக்கு லெஃப்ட் சைட்ல இந்த 4 விரலும் வெளியே வருது. ஓகே, அதே தான் இப்ப நான் இங்கேயும் எழுதுவேன். இந்த ஒயரோடைய ரைட் சைட்ல என்னோட 4 விரல்களும் உள்ள போகுது. இந்த ஒயரோட லெஃப்ட் சைட்ல இந்த 4 விரலும் வெளியே வருது. புரிஞ்சுதா? இதுதான் ஃபீல்டுடைய டைரக்ஷன். அதாவது இப்படி இருக்கு. இங்க உள்ள போது இது வழியா இப்படி வெளில வருது. உங்களோட மேக்னெட்டிக் ஃபீல்ட். இது ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் புரிஞ்சுதா புரியலையா? யாருக்காச்சும் டவுட் இருந்தா என்கிட்ட கேள்வி. சரி, இப்ப நெக்ஸ்ட் கரண்ட் ஐ இப்படி போயிட்டு இருக்கு. ஸோ எல்லாருமே உங்க பெண்ணை இப்படி வச்சுக்கோங்க. ஏன்னா கரண்ட் வந்து எனக்கு ரைட்ல போகுது. ஸோ இந்த நிப் இருக்கு பாத்தீங்களா, தட் இண்டிகேட்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட். அதே மாதிரி நான் என் பெண்ணை வச்சுட்டேன். இப்போ இதை எப்படி கிராப் பண்ணும்? ஸோ இப்போ இதை எப்படி கிராப் பண்ணும்? எப்படி கையில பிடிப்பீங்க? ஃபர்ஸ்ட் கரண்டோட டைரக்ஷன்ல என் தம்பை நான் எப்படி வச்சிருவேன். வச்சுட்டு இதை பிடிக்கணும்னா நான் என்ன பண்ணுவேன்? இந்த ஒயருக்கு கீழே என் விரல்கள் போகுது. அப்புறம் ஒயருக்கு மேல என் விரல், ஐ மீன் என் 4 fingers are coming out. இந்த ஒயருக்கு கீழே my 4 fingers are going in and இந்த ஒயருக்கு மேல all the 4 fingers are coming out. ரைட்டா? சோ இது இன், இது அவுட். நீங்க கை வச்சு பார்க்கலாம். நீங்க கை வச்சு பார்த்தாதான் தெரியும். எல்லாரும் இப்படி வந்து உங்க பெண்ணை வச்சுக்கணும். பெண்ணோட நிப் எந்த பக்கம் இருக்கோ அந்த நிப் வழியா தான் கரண்ட் வந்து வெளில போகுதுன்னு வச்சுக்கணும். ரைட் ஹேண்டை மாத்திரம் தான் யூஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட் உன்னோட தம்பை வந்து கரண்டோட டைரக்ஷன்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் நீ இதை பிடிக்க சொன்னா எப்படி பிடிப்ப? உன்னோட 4 விரலும் கையில கீழே போகும், அந்த பெண்ணுக்கு கீழே போகும். மிச்சர் அப்புறம் 4 விரலும் பெண்ணுக்கு மேல வரும். ஸோ இன் அவுட். இந்த மாதிரி நான் எக்ஸ் போட்டு ரவுண்ட் போட்டேன்னா இன்னு, இந்த டாட் வச்சு ரவுண்டு போட்டா அவுட். ஸோ இன் அவுட். இப்போ கரண்ட் வந்து ஒரு ஒயர்ல இப்படி கீழே போகுது. டைரக்ஷன் சொல்லுங்க. லெஃப்ட்ல என்ன வரும், ரைட்ல என்ன வரும்? வெரி குட், வெரி குட். லெஃப்ட் லைன், ரைட்ல அவுட். இது தெரிஞ்சா போதும். எது வேணா எழுதிடலாம். இது தெரிஞ்சா போதுமா? சரியா? இப்ப வேற யாருக்காச்சும் இதுல டவுட் இருக்கா? இல்ல நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, ரைட். We'll move. நெக்ஸ்ட் ஒன் வந்து சர்க்குலர் கரண்ட் கேரியிங் ஒயர். ஸோ இப்போ சர்க்குலர் ஒயருங்கிறது ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கரண்ட் வந்து சர்க்குலர் பாத்ல போச்சுன்னா, கரண்ட் வந்து சர்க்குலர் பாத்ல போச்சுன்னா உன்னோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரைட் லைன்ல இருக்கும். சரியா? அது எப்படி சார் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி ஸ்ட்ரைட் லைன்ல இருக்கும்? கரண்ட் சர்க்குலர் பாத்ல போச்சுன்னா ஒண்ணுமே கிடையாது. இத பாரு, இதுதான் சர்க்கிள் இல்லையா? அப்படி என் கை தான் சர்க்கிள்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு ஃபேஸ் ஆஃப் த சர்க்கிளை பார்க்குறேன். பின்னாடி இருந்து பார்த்தா எனக்கு இன்னொரு ஃபேஸ் தெரியும். சரியா? இப்போ என் சைட்ல தெரியுற ஃபேஸ் வழியா என் மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி உள்ள போகும். அந்த பக்கம் மேக்னெட்டிக் ஃபீல்டு வெளியே வரும் ஸ்ட்ரெயிட் லைன்ல. ஸோ இப்போ கரண்ட் வந்து சர்க்குலர் பாத்ல போகுது, மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கும். எப்படி இருக்கும்? இட் வில் பி லைக் திஸ், இட் வில் பி இன். ஸோ நான் பார்க்குற சைட்ல இருந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ள போகும். இதே ஒயரை நான் அந்த பக்கம் இருந்து பார்த்தேன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வெளியே வரும். சரி சார், இப்போ எப்போ உள்ள போகும், எப்போ வெளியே வரும்? வெரி சிம்பிள், வெரி வெரி சிம்பிள். கவனமா கவனிங்க. If the current is in a clockwise direction, if your current is
flowing in the clockwise direction, then your magnetic field will be pointing in. If your current is in the anti-clockwise direction like this, if your current is in the anti-clockwise direction, the magnetic field will be pointing out. Magnetic field will be pointing out. அவ்வளவுதான், simple. Sir, clock direction என்ன ஆகும் சார்? clockwise னா இன்னுமா, anti clockwise னா அவுட். அதாவது இப்படி வந்து கரண்ட் நீ நின்னு பாக்குற ஒரு சர்க்கிள்ல கரண்ட் இப்படி போயிட்டு இருக்குன்னா உன் மேக்னெட்டிக் ஃபீல்டு உன்னோட ஸ்கிரீனுக்குள்ள போயிடும். இட் வில் கோ இன்டு தி ஸ்கிரீன். ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா உன் ஸ்கிரீனுக்குள்ள நுழைஞ்சிடும். நீ இப்படி பார்க்கும்போது உன்னோட கரண்ட் ஆன்டி கிளாக்வைஸ்ல சுத்திட்டு இருந்ததுன்னா உன் ஃபீல்டு வந்து உன்னோட ஸ்கிரீன்ல இருந்து வெளியே வரும், உன்னை பார்த்த மாதிரி. அதுதான் அவுட். சரியா? என்ன பார்த்த மாதிரி வந்தா அவுட், ஸ்கிரீனுக்குள்ள போச்சுன்னா இன். ஆல்ரைட். இதுல யாருக்காவது ஏதாவது குழப்பம் இருக்கா? No sir. No sir. ஓகே, இப்போ அடுத்து கொஞ்சம் ஃபர்தர் இன்ஃபோ. இப்போ அப்ளிகேஷன் ஆஃப் பயோட்-சாவர்ட்ஸ் லா. எப்படி நம்ம காஸ் லா படிக்கும்போது காஸ் லாவோட அப்ளிகேஷன் பார்த்தோமோ அதே மாதிரி நம்ம இங்க பயோட்-சாவர்ட்ஸ் லாவுடைய அப்ளிகேஷன் பார்க்கிறோம். இது வந்து டெரிவேஷன் இருக்கு, ஆனா நான் டெரிவேஷனுக்குள்ள போக போறது கிடையாது. நான் நேரடியா ரிசல்ட் மாத்திரம் தான் காட்டப்போறேன். அதாவது இந்த அப்ளிகேஷன்ல நான் என்ன கண்டுபிடிக்க ட்ரை பண்ண போறேன்னா I am going to find the magnitude of the magnetic field. இப்ப பாத்தீங்கன்னா இது ஒரு சர்க்குலர் ஒயர். இப்ப இந்த சர்க்குலர் ஒயர்ல இப்படி கரண்ட் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. இப்படி ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு கரண்ட். ஸோ நான் சர்க்குலர் ஒயரை எப்படி வச்சிருந்தேன்னா உனக்கு சர்க்குலா தெரிஞ்சிருக்கும். ஆனா நான் சர்க்குலர் ஒயரை இப்படி வச்சிருக்கேன். அதோட சென்டர்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் எக்ஸ்ல எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு வேணும். நல்லா புரிஞ்சுக்கணும். இது சர்க்குலர் ஒயர். அதோட சென்டர்ல இருந்து நான் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறேன். இந்த இடத்துல இந்த ஒயர்ல கரண்ட் வந்து ஃப்ளோ ஆயிட்டே இருக்கு சர்க்குலர் பாத்ல. அதுல எந்த குழப்பமும் கிடையாது. சரியா? இப்போ இங்க உன்னோட மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னவா இருக்கும்னா B is equal to டெரிவேஷன் இருக்குமா? நான் டெரிவேஷன் போடல. mu0 by 4 pi கான்ஸ்டன்ட். இது n I r squared divided by x square plus r squared whole power 3 by 2. x square plus r square whole power 3 by 2. அது போக ஒரு 2 pi. எப்படி இருக்கும்? ஆல்ரைட். நீங்க கேட்கலாம் சார் இந்த 2 பையையும் 4 பையையும் கேன்சல் பண்ணலாமா? தாராளமா பண்ணலாம். ஆனா இப்போதைக்கு பண்ணாதீங்க, அதை வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. சரியா? This tells you the magnetic field due to a circular current carrying wire on the axis. On the axis. அப்படின்னா என்ன? அதோட சென்டர்ல இருந்து அந்த ஆக்சிஸ்ல அதோட மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. சோ ஃபர்ஸ்ட் இந்த n என்ன? நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ்னா ஒரு வாட்டி ஒயர் இருக்கா இல்ல 2, 3, 4? So it talks about the number of turns.
R radius. இந்த சர்க்குலர் லூப் உடைய ரேடியஸ் x அந்த சர்க்குலர் லூப்போட சென்டர்ல இருந்து எவ்வளவு தூரத்துல எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு வேணும். இதுதான் சர்க்குலர் லூப்னு வச்சுக்கோங்க. நான் இதை இப்படி கிராஸா வச்சிருக்கேன். அப்போ சென்டர்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் எக்ஸ்ல அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு டிஸ்டன்ஸ் ஆன் தி ஆக்சிஸ். Distance on the axis. So இப்போ என்ன பண்ணலாம்? எல்லாருக்குமே இது நல்லா தெரியும். எல்லாருக்குமே இது நல்லா தெரியும். இப்போ இந்த பாராமீட்டர்ஸ் எல்லாம் நேரடியா கொடுத்தோம்னா நம்ம நேரடியா போட்டுடலாம். ஓகே, இந்த மாதிரியும் क्वेश्चंस வரும். பட் ஆனா லிமிட்டட் கேஸ்ல if x equal to 0 என்ன நடக்கும்? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். P is on the point. x 0 பண்ணிட்டா என்ன ஆகும்? P origin R cube ஆயிடும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி x 0னா என்ன அர்த்தம்? இந்த பாயிண்ட் வந்து இங்க சென்டர்ல இருக்குன்னு அர்த்தம். அதாவது நான் ஒரு சர்க்கிளோட சென்டர்ல கேட்கறேன்னு அர்த்தம். இப்போ முன்னாடி வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் எக்ஸ்ல கேட்டேன். ஆனா இப்போ எக்ஸாக்டா அதோட சென்டர்ல என்னன்னு கேட்கறேன். தென் பி சென்டர் அது equal to mu naught by 4 pi of நான் என்ன ஒண்ணுன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, மோஸ்ட்லி ஒன்னா தான் இருக்கும். ஸோ நான் ஒரே ஒரு டர்ன் இருக்குன்னு எடுத்துக்கிறேன். ஸோ தட் கோஸ் ஆஃப் mu naught i x 0 பண்ணிட்டேன்னா r cube ஆயிரும். இது r cube r ஸ்கொயரும் கேன்சல் ஆச்சுன்னா r தான் இருக்கும். அது போக 2 pi. அது போக 2 pi. திரும்பவும் சார் 2 பையை கேன்சல் பண்ணலாமா? பண்ணலாம். ஆனா இப்போதைக்கு பண்ணாது. ஏன் நான் சொல்றேன்னா, ஏன் இங்க 2 பை இருக்குன்னா, இப்ப நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது ஒரு ஃபுல் சர்க்கிள். அதனால ஒரு ஃபுல் சர்க்கிளோட ஆங்கிள் 360 டிகிரி. அதனால 2 பை வந்திருக்கு. சப்போஸ் ஃபியூச்சர்ல என்ன கேட்பாங்கன்னா, ஒரு செமி சர்க்கிள் கொடுத்துட்டு அதே சென்டர்ல என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு கேட்பாங்க. கரண்டோட டைரக்ஷன்லாம் இப்படி கொடுத்துருவாங்க. அப்போ நீ என்ன பண்ணணும்? இந்த 2 பைக்கு பதில் பைன்னு போட்டுக்கணும். பிகாஸ் செமி சர்க்கிள்னா 180 டிகிரி. 180 டிகிரி இஸ் நத்திங் பட் பை. அதே மாதிரி 1/4 ஆஃப் அ சர்க்கிள் கூட கொடுப்பாங்க. அதாவது 1/4 ஆஃப் அ சர்க்கிள்னா சர்க்கிள்ல கால்வாசினா π/2 90. அப்ப நீங்க π/2 போடணும். புரிஞ்சுதா? So this is not fixed. That 2 pi is subjective. அப்ப நான் என்ன எழுதுவேன்னா, B center is written as mu naught I by 4 pi r times phi ன்னு எழுதிடுவேன். இந்த phi can take any radians. Full circle na 2 pi, half circle na pi, 1/4 of a circle na π/2. அந்த மாதிரி நீ இதை மாத்திட்டே இருக்கலாம். புரிஞ்சுதா? That's important. அதாவது நீ என்ன பண்ணணும்னா, இப்படி இருக்குன்னா நீ டாட்டட் லைன் வரையணும் 2 எண்டுக்கு நடுவுல. இந்த ஆங்கிள் தான் அவங்க கேட்கறது, which is பை. அதே மாதிரி 2 எண்டுல இருந்தும் நான் ஒரு டாட்டட் லைன் போடுவேன். it is π/2, which is π/2. இப்படி கரண்ட் ஐ போகும். அண்ட் இந்த 2 எண்ட்ல இருந்தும் இந்த டாட்டட் லைன் ஓக்கு நான் ஒரு டாட்டட் லைன் போட்டிருக்கேன். ஐ வில் கட் an angle. இந்த ஆங்கிள் பை. சில பேர் இந்த ஆங்கிள் கொடுப்பாங்க, அந்த ஆங்கிள் எடுக்கக்கூடாது. அவுட் சைடு ஆங்கிள் எடுக்கக்கூடாது, இன்சைடு ஆங்கிள் தான் எடுக்கணும். அந்த ஆங்கிளை தூக்கி இந்த இடத்துல போட்டா வேலை முடிஞ்சுது. புரியுதா? ஃபர்ஸ்ட் இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கான்னு எனக்கு சொல்லுங்க.
ஓகே, இது ஒரு சர்க்குலர் கரண்ட் கேரிங். இந்த நான் அப்ளிகேஷன் நான் இப்ப சொல்லியிருக்கிறது ஒரு சர்க்குலர் ஒயருக்கு. இதே ஒரு ஸ்ட்ரெயிட் ஒயருக்கு என்னன்னு பார்ப்போம். நம்ம சர்க்குலர் ஒயர்ல கரண்ட் போச்சுன்னா ஃபீல்டு டைரக்ஷன் என்னன்னு பார்த்துட்டோம். அண்ட் அந்த ஃபீல்டுடைய மேக்னிடியூட் என்னங்கிறதையும் பார்த்துட்டோம். ஸோ ஹியர் வி ஹேவ் மேக்னிடியூட். ஃபீல்ட் டைரக்ஷன் என்ன, கிளாக் வைஸ்ல போனா என்ன, ஆன்டி கிளாக் வைஸ்ல போனா அவுட். ஓகே, வில் ப்ரொசீட். See, இதுதான் டயக்ராம். ஒரு ஒயர் இருக்கு, அந்த ஒயர்ல கரண்ட் போயிட்டே இருக்கு. இட்ஸ் கோயிங் ஸ்ட்ரெயிட். கீழே இருந்து மேல கரண்ட் போயிட்டே இருக்கு. அந்த ஒயர்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் ஆர்ல எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு வேணும். அந்த ஒயர்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் ஆர்ல எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு வேணும். அதுதான் நான் கால்குலேட் பண்ண போறேன். ஸோ இப்போ இதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, B is equal to mu naught by 4 pi of I by R. நம்ம சர்க்குலர் காயில்ல பார்த்த மாதிரியே mu naught I by 4 pi R. And இங்க என்ன வரும் தெரியுமா, sin alpha plus sin beta வரும். இருக்கு பாத்தீங்க, சாரி, இங்க ஆல்பா பீட்டா யூஸ் பண்ணலாம். அவங்க 5-1 5-2 யூஸ் பண்ணிருக்காங்க. sin 5-1 plus sin 5-2 வரும். இந்த ரெண்டு ஆங்கிள் எடுக்கு. சரி, இப்ப இந்த ஆல்பா பீட்டா எதுக்கு பாருங்க. mu naught I by 4 pi R of cos alpha minus cos beta. Hmm. 99% இந்த ஆங்கிள் வச்சு போடுற மாதிரி தான் வரும். ஆல்பா பீட்டா கொடுக்க மாட்டாங்க. 5-1 5-2 தான் கண்டுபிடிச்சு போடுற மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஒயர் கொடுத்த உடனே அந்த ஒயரோட ஒரு எண்ட்ல இருந்து நான் டாட்டட் லைன் போட்டிருக்கேன். ஒயரோட இன்னொரு எண்ட்ல இருந்து நான் டாட்டட் லைன் போட்டிருக்கேன். போட்டுட்டு ஒயரோட சென்டர்ல இருந்து ஒரு லைன் போட்டிருக்கேன். இந்த ஆங்கிள் என்ன, இந்த ஆங்கிள் என்னன்னு கண்டுபிடிச்சு ஐ ஹவ் ஜஸ்ட் மார்க்ட் இட். சரி, இந்த லைன் எப்படி போட்டேன், இந்த லைன் வந்து நான் கேட்பேன், இந்த இடத்துல எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு வேணும்னா இந்த ஒயர்ல இருந்து நான் இந்த லைனை டிரா பண்ணிடுவேன். ஃபர்ஸ்ட் அந்த லைனை தான் நான் டிரா பண்ணுவேன். அப்புறம் ஒயரோட ஒரு எண்ட்ல இருந்து நான் ஒரு டாட்டட் லைன் போடுவேன், இந்த எண்ட்ல இருந்து இந்த டாட்டட் லைன் போடுவேன். போட்டா 5-1 5-2 எனக்கு நேரடியாக கிடைச்சிடும். அதை நான் தூக்கி இங்க போடுவேன். இவ்வளவுதான். இதுலயே ரெண்டு கண்டிஷன்ஸ் இருக்கு. உங்க கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க, உங்க கொஸ்டின்ல லாங் ஒயர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. லாங் ஒயர்னு கொடுத்தா இது ரொம்ப நீளமா இருக்குன்னு அர்த்தம். அதாவது உன் ஒயர் வந்து 1 மீட்டர் நீளம், ஆனா உன் ஒயர்ல இருந்து ஜஸ்ட் எனக்கு 1 மில்லிமீட்டர் டிஸ்டன்ஸ்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு வேணும். 1 millimeter is very small compared to 10 or 20 meters, இல்லையா? So அந்த கேஸ்ல உன்னோட wire is considered to be infinitely long. So your wire is absolutely infinitely long. அப்போ நான் என்ன பண்ணணும், 5-1 and 5-2 we'll have to take it as 90 degrees. இதை நோட் பண்ணிக்கோங்க, it's very very important. So B is equal to mu naught I by 4 pi R of 2. ஏன்னா 1 plus 1, 2. So which is mu naught I by 2 pi R. இந்த மாதிரி ஒரு கேஸ் வரும். இன்னொரு கேஸ் வந்து ஒரு எண்ட் மட்டும் தூரமா இருக்கும். ஒரு எண்ட் வந்து இன்ஃபைனைட்லி லாங்கா இருக்கும், இன்னொரு எண்ட் வந்து ஃபைனைட்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இத பாருங்க, இப்படி இருக்கும், இப்படி கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த எண்ட் வந்து இன்ஃபைனைட்லி லாங்கா இருக்கு.
இந்த எண்ட் இதோட முடிஞ்சிச்சு. இன்னொரு எண்டு மட்டும் இன்ஃபைனைட்லி லாங்கா இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணுவேன், இந்த எண்ட்ல இருந்து ஒரு லைன் வரைவேன். I'll call it R and this is point P and we have an wire carrying current I. இப்படி போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ மறுபடியும் என்ன ஆயிடுச்சுன்னா, நான் இந்த பாயிண்ட்டை இந்த எண்டுக்கு இப்படி நகர்த்திட்ட மாதிரி கணக்கு. அதாவது இந்த பாயிண்ட்டை வந்து நான் நகர்த்தி கொண்டு போய் இந்த எண்ட்ல வச்சிட்ட மாதிரி கணக்கு. அப்போ உன்னோட 5 0 ஆயிடுமா? அந்த ஆங்கிள் அப்படியே குறைஞ்சிருமா? நான் இதை இந்த பக்கம் நகர்த்த என்னோட 5 குறைஞ்சிட்டே வரும். ஸோ 5 குறைஞ்சிட்டே வரும்பொழுது என்ன ஆயிடும்? இன் டர்ன் your 5 becomes 0. ஆனா இன்னொரு எண்ட் இன்ஃபினிட்டில இருக்கு. இன்னொரு எண்ட் வந்து இன்ஃபினிட்டில இருக்கு. ஸோ உன்னோட 5 வந்து 90 டிகிரியா இருக்கும். See, 5 is 0 and your 5 is 19 எடுத்துக்கணும். ஒரு ஆங்கிள் 0, ஒரு ஆங்கிள் 90. அப்போ என்னோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன வந்துடும்? ரெண்டையும் தூக்கி இங்க போடுங்க, இதுல போடுங்க. போட்டா என்ன வரும்? B is equal to mu naught I by 4 pi R வரும். mu naught I by 4 pi R வரும். All right. இதுல யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? யாருக்காவது ஏதாவது புரியலன்னா சொல்லுங்கம்மா. சரி, நான் இப்ப ப்ராப்ளம்ஸ் தர போறேன். நான் ப்ராப்ளம் போட இப்ப நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஓகே, இன்னும் பெட்டரா புரிய ஆரம்பிக்கும். வெயிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन. ஃபர்ஸ்ட் क्वेश्चन கிளியரா எழுதுங்க ஃபர்ஸ்ட். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ இங்க என்ன இருக்கு? ஒயர் இருக்கு. ஒரு ஒயரை வந்து நான் ஸ்கொயர் மாதிரி இப்படி மடிச்சிருக்கேன். ஒரே ஒயர் தான், அதை ஸ்கொயர் மாதிரி வளைச்சிருக்கேன். அண்ட் அதுல கரண்ட் போகுது. அந்த கரண்டோட டைரக்ஷன் கொடுத்துட்டாங்க. உங்க ஸ்கொயரோட சைடு வந்து ஏ, ஒரு சைடு வந்து ஏ. இப்போ நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்னா, இந்த ஸ்கொயருக்கு நடுவுல எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும்னு கண்டுபிடிக்கும். எவ்வளோ? சரியா? யாராவது ஒருத்தர் எனக்கு இதை எப்படி போடணும்னு யாருக்காவது தோணுதா?
யூ கேன் ஜஸ்ட் சஜஸ்ட் மீ an ஐடியா. ஃபர்ஸ்ட் இது சர்க்குலர் ஒயரா ஸ்ட்ரெயிட் ஒயரா? Straight. ஸ்ட்ரெயிட் கரண்ட் கேரிங் ஒயர்ஸ் இதெல்லாம். ஸோ இப்போ இதை பார்க்கும்பொழுது நான் இதை 4ஆ உடைச்சுப்பேன். ஓகே, 1 2 3 4 மொத்தம் 4 ஸ்ட்ரெயிட் கரண்ட் கேரிங் ஒயர்ஸ் இருக்கிற மாதிரி கணக்கு. நான் இப்போதைக்கு என்ன பண்றேன், ஒன்னே ஒன்று எடுக்கிறேன். இந்த சைட்ல இருக்கிற ஒயர் மாத்திரம் எடுக்கிறேன். இது ஒயர் 1 இருக்குல்ல, இந்த ஒயர்ல கரண்ட் இப்படி போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த ஒயர்ல இருந்து எனக்கு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு வேணும். இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? A/2. வெரி குட். ஸோ A/2ல எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு வேணும். நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த எண்டுல இருந்து டாட்டட் லைன் போடணும், இந்த எண்டுல இருந்து டாட்டட் லைன் போடணும். இந்த ஆங்கிள் என்ன, இந்த ஆங்கிள் என்ன? இந்த ஆங்கிள் என்ன? 45. வெரி குட். ஏன்னா ஒரு ஆங்கிள் 90, ஸோ அதில் 45 45. ஃபார்முலா நமக்கு தெரியும். என்ன ஃபார்முலா? B is equal to mu0I/4/r sin phi1 plus sin phi2. இப்போ phi1 இருக்கிற இடத்துல 45-ம் phi2 இருக்கிற இடத்துல 45-ம் இருக்கு. ரெண்டையும் உள்ள போடுங்க. R இருக்கிற இடத்துல A/2 இருக்கு. எனக்கு ஆன்சர் என்ன வரும்? mu0I/4/r. ஏன் இது 1/√2 1/√2மா? அதெல்லாம் கனெக்ட் பண்ணலையா நீங்க? இங்க ஒரு A/2 வந்துடும். ஸோ 1/√2 1/√2 வந்து 2/√2 வரும். ஸோ 2/√2 இஸ் நத்திங் பட் √2. D option. வெயிட் அவசரப்படாதீங்க, வெயிட் பண்ணுங்க. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் உனக்கு ஆன்சர். சரியா? திரும்பவும் இந்த இதை நான் கேன்சல் பண்ணனா எனக்கு mu0I/√2πa வரும். இப்போ இது மேக்னிடியூட். இப்ப டைரக்ஷன். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் ஒயருக்கு ரைட் சைட்ல மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் என்ன? நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? கிராப் பண்ணும். உன்னோட விரல் எந்த பக்கம் உள்ள போகும், எந்த பக்கம் வெளியே வரும்? ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல். Right side in. ஸோ எனக்கு ரைட் சைட்ல தான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் தேவைப்பட்டிருக்கு. கரெக்டா? இந்த ஒயரோட ரைட் சைட்ல எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் தேவைப்பட்டிருக்கு. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் பாயிண்டிங் இன். அதான் ஆன்சர். மேக்னிடியூட், இது மேக்னிடியூட், இது டைரக்ஷன். ஸோ இப்போ நான் கண்டுபிடிச்சிருக்கு ஒரே ஒரு ஒயருக்கு. அந்த மாதிரி எத்தனை ஒயர் இருக்கு? 4 ஒயர் இருக்கு. சரியா? இப்போ எனக்கு சொல்லுங்க, இந்த ஒயருக்கு இந்த இடத்துல என்ன டைரக்ஷன் கிடைக்கும்? In. இந்த ஒயருக்கு இங்க என்ன டைரக்ஷன் வரும்? எந்த பக்கம் உள்ள போகும், எந்த பக்கம் வெளியே வரும்னு பாருங்க. Right hand side. லெஃப்ட் லைன் ரைட்ல அவுட்டர். Outside. லெஃப்ட் லைன் ரைட்ல அவுட்டர். In. அதே மாதிரி இந்த ஒயருக்கு இந்த இடத்துல என்ன டைரக்ஷன் வரும்? In. சரியா? அதனால 3 4 ஆட் ஆகும். சரியா? 4 ஒயருடைய டைரக்ஷனும் சென்டர்ல இருக்கிற ஃபீல்டு வந்து இன்னுன்னு இருக்கு. 4த்துக்குமே மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒரே டைரக்ஷன்ல ப்ரொடியூஸ் ஆகுறதுனால நீ 4ஐயும் ஆட் பண்ணலாம். புரிஞ்சுதா? இல்லைன்னா நான் ஆட் பண்ணிருக்க மாட்டேன். சரி, இப்ப ஒரு ஒயருக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த அளவுக்கு இருக்கு. அப்ப 4 ஒயருக்கு எந்த அளவுக்கு இருந்திருக்கும்? புரிஞ்சுதா? 4 டேர்ம் இதே மாதிரி எழுதி நான் ஆட் பண்ணியிருப்பேன்.
ஏன் ஆட் பண்ண? 4 ஒயருடைய மேக்னெட்டிக் ஃபீல்டும் சென்டர்ல இன்னுதான், அதனால ஆட் ஆச்சு. இல்லைன்னா ஆட் ஆகாது. இப்போ ஒரு ஒயருக்கு இந்த இடத்துல இன்னும், இன்னொரு ஒயருக்கு இந்த இடத்துல அவுட்டும் இருந்தா நான் சப்ராக்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ உன்னோட நெட் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன? Option C. C. ஆப்ஷன் சி. ஓகே, புரிஞ்சுதா? இதுல யாருக்காச்சும் டவுட் இருந்தா என்கிட்ட கேளுங்க. சார் அந்த தேர்ட் ஒயர் மட்டும் எப்படி சரி உள்ள தேர்ட் ஒயரோட கரண்ட் கீழே போகுது. நான் இப்படி பிடிப்பேன், என் விரல் ஒயருக்கு லெஃப்ட்ல உள்ள போகும், ரைட்ல வெளியே வரும். சரியா? இப்ப இந்த ஒயருக்கு லெஃப்ட்ல உள்ள போகும், ரைட்ல வெளியே வரும். இந்த ஒயருக்கு ரைட்ல உள்ள போகும், லெஃப்ட்ல வெளில வரும். இதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஓகே சார். ஃபிங்கர்ஸ் உள்ள போறது தான் நம்ம இன்னுன்னு எடுத்துக்கணும். ஆமா, நீ உனக்கு புரியல லாஜிக். நீ இதை பிடிக்கணும்னா இப்படிதானே பிடிக்க முடியும். அப்போ உன் கை விரல் வந்து முதல்ல ரைட் சைட்ல தான் உள்ள போயிட்டு லெஃப்ட்ல வெளியே வரும். அப்படிதானே இதை பிடிக்க முடியும். அந்த மாதிரி. சார் மேல 2 ரூட் எப்படி சார் வந்தது? 2க்கு இப்படி இருக்குமா? ஃபர்ஸ்ட் உன் கட்டை விரல கரண்ட் டைரக்ஷன்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. பிடிக்கிறதுனா ஃபர்ஸ்ட் இப்படி தானே பிடிப்ப. கீழே உள்ள போகும், மேல வெளியே வரும். சார் ஆன்சர்ல கேக்குறேன் சார். எதுமா? ஆன்சர்ல சார். ஆன்சர்ல எப்படி இந்த எந்த 2 வந்தது? இந்த 2வா? அந்த கால்குலேஷன் கேக்குறேன் சார். 4 இருக்குல்லமா, இந்த 4 நான் வந்து 2 × 2ன்னு எழுதுவேன். ஒரு 2 4/√2 இருக்குல்ல. இப்ப நான் 2 × 2ன்னு எழுதியிருக்கேன். இது √2 ஆயிடும். ஓகே, இது ஓகே சார். வேற என்ன டவுட் இருக்கு? ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாம். நீங்களா போடுங்க, நீங்களே போடுங்க. ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. ஒன்று எப்படி இருக்கு, இன்னொன்று எப்படி பெண்ட் ஆயிருக்கு, இன்னொன்று. ஸோ இப்போ நான் என்ன சொல்லுவேன், இதை பிரேக் பண்ணிக்கலாம். 1 2 3ன்னு சொல்லி பிரேக் பண்ணிடுறேன். இது ஒரு ஆப்ஜெக்ட், இது ஒரு ஆப்ஜெக்ட், இது ஒரு ஆப்ஜெக்ட். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் இருக்கு பாத்தியா, இது ஸ்ட்ரெயிட் ஒயர், இது செமி சர்க்குலர் ஒயர், இது இன்னொரு ஸ்ட்ரெயிட் ஒயர்.
இந்த பாயிண்ட் ஓல மேக்னெட்டிக் ஃபீல்டு வேணும். நான் ரிப்பீட் பண்றேன். இது ஒரு ஸ்ட்ரெயிட் ஒயர், இது செமி சர்க்குலர் ஒயர், இது இன்னொரு ஸ்ட்ரெயிட் ஒயர். இந்த பாயிண்ட் ஓல எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு வேணும். ஸோ இப்போ இதை எப்படி போடலான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் எப்பவுமே கரண்டோடைய பாதையிலேயே உனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு கேட்டா அந்த இடத்துல உன் மேக்னெட்டிக் ஃபீல்டு 0. அது என்ன கரண்டோட பாதைனா, கரண்ட் இப்படி போகுதுல, இப்படி ஒரு லைன் போட்டுரு, இப்படி ஒரு லைன் போட்டுருங்க. கரண்ட் போற பாத்து அந்த லைனுக்கு மேல நான் மேக்னெட்டிக் ஃபீல்டு கேட்டேன்னா 0. கரண்ட்டுடைய பாத்துலயே நான் மேக்னெட்டிக் ஃபீல்டு கேட்க கூடாது. கேட்டா அந்த ஆன்சர் 0. இப்ப கரண்ட் இப்படி போகுதுல, ஸோ ஐ ஜஸ்ட் டிரா ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ கரண்டோட பாத்துலயே நான் மேக்னெட்டிக் ஃபீல்டு கேட்டதுனால the magnetic field is going to be 0 there. So magnetic field due to the first object is 0. Next, third, இப்போ இதுவும் ஒரு ஸ்ட்ரெயிட் ஒயர் தான். கரண்ட் இப்படி போகுதுல, நான் ஒரு லைன் போட்டுருவேன். கரெக்டா பாத்தீங்கன்னா எனக்கு தேவைப்படுற பாயிண்ட்டும் அந்த லைனுக்கு மேலேயே இருக்கு. ஸோ the magnetic field due to this component is also 0. இப்போ செமி சர்க்கிள்க்கு வரலாம். ஃபார்முலா என்ன சொல்லுங்க? ஃபார்முலா ஃபார் த செமி சர்க்குலர் mu i 4 pi a by 4 pi a by pi into pi. mu naught I by 4 pi a into pi. அதோட நிறுத்தக்கூடாது. இதுல கரண்ட் வந்து கிளாக் வைஸ்ல போகுது. கரண்ட் கிளாக் வைஸ்ல போனா ஃபீல்ட் இன் அவுட்டா? in, முடிஞ்சிச்சு. இதான் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு இதான் ஆன்சர். அதே மாதிரி இதுக்கு போடுங்க பார்க்கலாம். ட்ரை பண்ணுங்க, நான் போட்டு காட்டுறேன். பட் ஸ்டில் ட்ரை பண்ணுங்க. இதுல எத்தனை காம்பவுண்ட்ஸ் இருக்கு? ஸோ மொத்தம் 4 மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் கிடைக்கும். பாருங்க. சொல்லுங்கம்மா.
First, B1. What is the magnetic field due to the first component? 0. 0, sir. B3. 0. 0. 0. B2. சொல்லுங்க B2. Mu naught by 4 pi Mu I naught by I by 4 pi A R2. Radius R2. Semicircle இருக்கிறதுனால into pi Out into out. in in clockwise-ங்கிறதுனால in. mu naught I by 4 pi I by R2 Direction. out in in clockwise தானே இதுவும். இந்த பாருங்க clockwise-ல தானே இருக்கு. So இப்போ இதோட நிறுத்தக்கூடாது. Net magnetic field போடணும். The field due to this is in, field due to this is also in. அப்போ net magnetic field வந்து add ஆகும். add ஆச்சுன்னா mu naught I by 4 pi கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணா மிச்சம் வந்து என்ன வரும்? 1 by R1 plus 1 by R2 போட்டு ஃபைனலா இன்னுன்னு போடணும். இப்படிதான் ஆன்சரை முடிக்கணும். அப்படியே நிறுத்தக்கூடாது. இன்னுன்னு போட்டு முடிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் இதை போடுங்க பார்க்கலாம். தேர்ட் ஒன் எல்லாருமே ட்ரை பண்ணுங்க, நான் திரும்பவும் கேட்பேன். போட்டாச்சா?
சொல்லுங்க. mu naught I by 4. வெயிட் நான் ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிடுறேன். மேபி நீங்க இதை மாத்தி கூட மார்க் பண்ணிருக்கலாம். ஆனா என் நம்பருக்கு பதில் சொல்லுங்க. B1 0. B3 0. 0. B2 Mu naught I by 4 pi R1 into pi. Into pi. டைரக்ஷன் In. B4 Mu naught I by 4 pi R2. இருங்க, இங்க பை விட்டு போச்சே. mu naught I by 4 by R2. 4 pi R2 into pi. Out. Out. இப்ப B net என்ன பண்ணும்? 0. எப்படி 0 ஆகும்? இது R1 R2ல இது ஈக்குவல் கிடையாது. ஈக்குவலா இருந்ததா 0. B2 minus B4. ஆமா, mu naught I by first என்ன பண்ணும் தெரியுமா? B net is nothing but B2 minus B4. நான் ஏன் B4 minus B2 போடல? In positive, out negative. கிடையாதுமா. B1 is greater. ஏன்? இத பாருங்க, magnetic field is inversely proportional to R. பாத்தீங்களா? இந்த R கம்மியா இருந்ததுன்னா உன் ஃபீல்டு ஜாஸ்தியா இருக்கும். I can see that R1 is less than R2. Okay, so B2 is greater than B4. அதனால நான் ஃபர்ஸ்ட் போட்டேன். அத உஷாரா இந்த மாதிரி கவனிச்சு போடணும், இல்லைன்னா தப்பாயிடும். equal to mu naught I by 4 விட்டுட்டு 1 by R1 minus 1 by R2 போட்டுட்டு, ஸோ எந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியோ அதை நம்ம உள்ள போடணும். தட் இஸ் B net. ஓகே, நெக்ஸ்ட் நான் இப்போ ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. we will wind up today. இதை எப்படி போடணும்னா, அதை பாருங்க, இதை 3 காம்பனண்டா பிரேக் பண்ணிக்கணும். 1 2 3 பிரேக் பண்ணிக்கணும். இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் ஒயரோட ஒரு எண்ட் இன்ஃபினிட்டி, இன்னொரு எண்டுக்கு மேல நான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கேட்கறேன். உங்களுக்கு தெரியும்ல எப்படி போடணும்னு. அதே மாதிரி இந்த ஒயரும் பாருங்க, ஒரு எண்டு இன்ஃபைனைட்லி லாங், இன்னொரு எண்டு வந்து ஃபைனைட். அந்த எண்டுக்கு மேல நான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கேட்கறேன். இதை எப்படி எடுக்கணும்னா, ஒரு ஸ்ட்ரெயிட் ஒயர் ஒரு சர்க்கிள் மாதிரி எடுத்துக்கணும். ஒரு ஸ்ட்ரெயிட் ஒயர் அண்ட் ஒரு சர்க்கிள் மாதிரி எடுத்துக்கிட்டு, இந்த ஒயர்ல இருந்து இந்த பாயிண்ட் எவ்வளோ இப்படி போகணும். ஒரு ஸ்ட்ரெயிட் ஒயர் ஒரு சர்க்குலர் ஒயர் மாதிரி இதை எடுத்துக்கணும். எடுத்து இதை சால்வ் பண்ணணும். இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் நான் வரும்பொழுது கேட்பேன், இதோட ஆன்சர்ஸ் எல்லாம் கேட்பேன். நோட் பண்ணியாச்சாமா? Okay, ma. So today we'll stop here. We'll again meet next week. Yeah. Thank you.
Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir.